சந்தோஷம்னா என்னங்க? நிறைய பணம் இருந்தா சந்தோஷமா? பெரிய கார் வச்சிருந்தா சந்தோஷமா? அல்லது பொலிட்டிக்கல் பவர் இருந்தா சந்தோஷமா? வாட் பிரிங்ஸ் யூ ஜாய்? புது ட்ரெஸ் போட்டா சந்தோஷமா? எல்லாமே பழசாயிடும். பணத்தை நீங்க இழந்துடலாம். வீடு வெள்ளம் வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடலாம். என்ன வேணா நடக்கலாம். நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கி விழுந்துரும். அன்பார்ந்த பிள்ளைகளே, வாட் கிவ்ஸ் us ரியல் ஜாய் இஸ் த குட் ஹார்ட். நம்ம நல்ல மனசோட மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறோம் பார்த்தீங்களா, மற்றவங்களை என்கரேஜ் பண்றோம் பார்த்தீங்களா, அதுல தாங்க சந்தோஷம். தட் பிரிங்ஸ் ரியல் ஜாய். அமெரிக்காவில் பெர் அவருக்கு கொடுக்குற அந்த சம்பளம் டாலர்ஸ், அது ஸ்வீடன்ல, டென்மார்க்ல, நார்வேல கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் அமெரிக்கன்ஸை விட இந்த நார்திக் நேஷன்ஸ்ல இருக்கிற இந்த நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்ல இருக்கிறவங்க அதிக சந்தோஷமா இருக்கிறாங்களா. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஹோல் வேர்ல்டுல இவங்க தான் டாப் பண்றாங்க. ஏன்? அவங்க லைஃப்ல ரொம்ப செட்டில்டான லைஃப். அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுவாங்க, கவர்மெண்ட் அவங்களுக்கு வேண்டிய எஜுகேஷன் ஃப்ரீ, அவங்களுக்கு வேண்டிய ஹெல்த் கேர் ஃப்ரீ, அதே மாதிரி அவங்களுக்கு வேண்டிய மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லா ரோடு போட்டு தரது எல்லாமே 4:30 மணிக்குங்க. யூரோப்பில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு செட்டில் ஆகிடுவாங்க. அதுக்கு மேலே எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. சீக்கிரமாக பெட்டுக்கு தூங்க போயிடுவாங்க, காலைல சீக்கிரமாக எந்திரிப்பாங்க. வீக்கெண்ட் ஆனால் ஃபுல்லாக போட்டிங் போவாங்க, ஃபிஷ்ஷிங் போவாங்க, ஃபேமிலியாக சேர்ந்து கேம்ஸ் ஆடுவாங்க, நல்லா சைக்கிளிங் பண்ணுவாங்க, ஹெல்த்தை பற்றி ரொம்ப கேர் எடுப்பாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கும் மற்ற உலகத்து கவர்மெண்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த யூரோப் நேஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஹாப்பினஸ்க்கு காரணமே ஈக்குவாலிட்டி. மற்ற தேசங்கள்ல பாத்தீங்கன்னா ரேஷியல் டிஸ்பாரிட்டி இருக்குது. அதாவது இவங்கெல்லாம் கருப்பர்கள், இவர்கள் எல்லாம் வெள்ளையர்கள், அப்படி இந்த ஏற்ற தாழ்வுகள், பணக்காரர்கள், ஏழைகள், ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதி, இவன் ஏன் ஆளு, அவன் ஓ ஆளு, இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறதுனால என்ன ஆகுதுங்க, சமுதாயத்துல ஒரே மாதிரி எல்லாரையும் பார்க்கறது இல்ல. அவங்க என்னதான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் அவங்கள வேற ஒரு லென்ஸ்ல பார்க்கறதுனால நம்ம தேசங்கள்ல எல்லாம், அமெரிக்காவிலையும் சரி, இந்தியாவிலையும் பல தேசங்கள்ல இன்இக்வாலிட்டினால அந்த ஹாப்பினஸ் குறைஞ்சு போயிருக்கு. கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தாங்க பார்க்கறாரு. நம்மளையும் அப்படிதான் பார்க்க சொல்றாரு. அப்படி பார்க்கறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி பார்க்காம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மனசுல கஷ்டம் வரும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் மற்றவங்களை இல்ட்ரீட் பண்றதே, முக்கியமா நம்முடைய இந்திய தேசத்துல பெரிய பிரச்சனையே அந்த இன்இக்வாலிட்டியில தான். வேதம் என்ன சொல்கிறது? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, finally brothers and sisters rejoice, strive for full restoration, encourage one another, be of one mind, live in peace, and the God of love and peace will be with you. சமாதானத்தின் கர்த்தர் உங்களோட இருப்பார். எப்போ? மற்றவங்களை நம்ம சமமா ட்ரீட் பண்ணும்போது, அவங்களை என்கரேஜ் பண்ணும்போது. இன்றைக்கு யாரையாவது என்கரேஜ் பண்ணுங்களேன், யார் தோல்லையாவது கையை போட்டு கொஞ்சம் சந்தோஷமா பேசுங்களேன். நான் என்ன பண்ணுவேன், இந்த மாலுக்கு அல்லது இந்த பார்க்கிங் லாட்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்மளுக்கு சல்யூட் வைக்கும் போது நம்ம சல்யூட் வச்சுட்டு அவங்க கையில ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் காயின் எடுத்து கொடுப்போம்ல. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எப்போனா, அவங்க எதிர்பார்க்காத ஒரு 100 ரூபீஸ் எடுத்து கொடுத்துருவேன். ஒரு தடவை ஆண்டவர் சொல்றார், உன் பாக்கெட்ல இருக்கிறத ஃபுல்லா எடுத்து கொடுத்துருந்தார். எடுத்து கொடுத்து அவங்க முகத்துல இந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது கோல்டனுங்க. அந்த கோல்டன் சந்தோஷம் நம்ம மனசுல கிடைக்கணுங்க. அது நமக்கு நல்லது செய்யும். இன்னைக்கு கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, என்கரேஜ் somebody and you be encouraged. God bless you. Have a wonderful day. Happiness indexல கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு நம்பர் 1 பாயிண்ட் கொடுக்க போறார். God bless you. Have a great day.